Welcome KSO POS Software Solutions. POS, GST, Inventory, and Credit Maintenance. KSO POS is a pre-licensed version software, so you don't buy separately. This software-based language is English. It's supported to make the receipt in your regional language. KSO POS ERP version 4.5 is the best option for all the retail shops and wholesalers. We are appreciated your feedbacks and comments. Before watching this video, please subscribe our channel and press like button. After that, you can share the video to your friends. வெல்கம் கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் பில் பிரிண்ட் ஃபார்மேட்ஸை பற்றி பார்த்தோம். அதில் ஒரு 6 ஃபார்மேட்ஸ் இருந்துச்சு. எந்தெந்த ஃபார்மேட் எந்தெந்த பிரிண்டருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேஅவுட்டை பை டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு நம்மளோட பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி பை டிஃபால்ட்டாக செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வல் கேசோ பிஓஎஸ்ஸை லாகின் போட்டுக்கிறேன். கிராசரி ஸ்டோருக்குள்ளே உள்ளே போயிட்டு F2 கொடுத்து பில் நம்பர் 6 கொடுத்து ஸோ கொரி ஆனதுக்கு பிற்பாடு F3 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக சம் லேஅவுட்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. இந்த பர்டிகுலர் லேஅவுட்டில் ஒரு லேஅவுட்டை வந்து நான் பை டிஃபால்ட்டாக செட் பண்ண விரும்புகிறேன். அது வந்து 8CM டேட்டா அப்படிங்கிற செட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதை எங்கே பண்ணுறது அப்படின்னா வாங்க கேசோ பிஓஎஸ் இன்ஸ்டால் ஃபோல்டருக்குள்ளே போகணும். நம்ம அதுக்கு பேக் வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம D:\, கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இது. ஸோ அந்த கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேரில் பேஸ் கான்ஃபிக் INI. ஸோ இந்த கான்ஃபிக் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ஸோ ஒரு நோட் பேட் ஆர் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எதில் கன்வீனியன்ட்டோ ஸோ அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பை டிஃபால்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் மார்ஜின், அதாவது ரிப்போர்ட்டோட மார்ஜின் செட்டப். இந்த ரிப்போர்ட்டோட மார்ஜின் செட்டப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்டருக்கு ஸ்லைட் வந்து மார்ஜின் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மார்ஜினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மார்ஜின் செட்டப் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதில் F3 சூஸ் பண்ணிட்டு A5 டேட்டாவுக்கு மட்டுமான மார்ஜின் அது. வேறு எந்த டேட்டா பிரிண்ட்டுக்கும் அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா? இந்த குட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் கனாட் பி டேக்கன் பேக் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கும் மேலே இருக்கிற ஒரு கிரிட்டுக்கும் ஸ்லைட்டாக ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா? இந்த கேப் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்டருக்கு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கேப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் மார்ஜினை வந்து கொஞ்சம் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான செட்டப் தான் அந்த மார்ஜின் செட்டப். அதுக்கு பிற்பாடு ஸோ அதே ஃபோல்டரில் இப்போ பேஸ் கான்ஃபிக் INI பார்த்தோம். இதில் இன்னொரு INI எஸ் பிரிண்டர் INI. இந்த எஸ் பிரிண்டர் INIல தான் நம்ம செய்ய வேண்டிய டிஃபால்ட் பிரிண்டர் செட்டப் வந்து இந்த பர்டிகுலர் கான்ஃபிகில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் நம்ம பார்த்த அந்த வேரியஸ் ரிப்போர்ட் ஃபார்மேட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் 8CM டேட்டா வேணும் அப்படின்னாக்க இந்த 8CM டேட்டாவை பை டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த இடத்துல 8CM டேட்டா இது எதுக்கானது அப்படின்னா இது சேல்ஸுக்கானது. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸுக்கானது. ரெண்டாவது வந்து A5 டேட்டா இது வந்து எதுக்கானதுன்னா PUR அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் முடியும். இதில் எதுவுமே இல்லாதது வந்து சேல்ஸுக்கானது. ரெண்டாவது இருக்கிற லேஅவுட் வந்து பர்ச்சேஸ்க்கானது.
3வது இருக்கிறது வந்து எஸ்டிமேட். நம்ம எஸ்டிமேட் கிரியேட் பண்றீங்கல்ல, அந்த இதுக்கானது. எஸ்டிமேட்டுக்கானது. 3மே வந்து எனக்கு இந்த 3மே வந்து சேமா தான் இருக்கணும். 8 சென்டிமீட்டர் டேட்டா அப்படிங்கிறது சேமா வச்சுட்டு நான் சேவ் பண்ண போறேன். இப்போ எப்பவுமே பை டிஃபால்ட்டா இந்த 8 சென்டிமீட்டர் டேட்டா வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு டைமும் போய் F3 குடுத்து அத மாத்த தேவை இருக்காது. ஸோ இங்க வந்து நம்ம F3 குடுத்து, ஸோ இத வந்து மாத்த தேவை இருக்காது. நீங்க எப்பவுமே வந்து பிரிண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, பிரிண்டரோட கீ பார்த்தீங்கன்னா என்னது பிரிண்ட்டுக்கு F9. இங்க கீ இன்ஃபோ இருக்கு. ஸோ இந்த லேபிள்ல கிளிக் பண்ணீங்கன்னா, கீ இன்ஃபோ வரும். இந்த லேபிள். இந்த அமௌண்ட்டுக்கு மேல இருக்கிற இந்த லேபிள கிளிக் பண்ணீங்கன்னா, கீ இன்ஃபோ வரும். ஸோ இந்த கீ இன்ஃபோல போய் நீங்க ஷார்ட்கட்ட பார்த்துக்கலாம். ஸோ அதுபடி F9 பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, பிரிண்ட் ஆன்னு கேட்கும். பிரிண்ட் ஆனதும் ஸோ அந்த அந்த நம்ம செட் பண்ண 8 சென்டிமீட்டர் டேட்டா அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆகி வந்துரும். ஸோ பிரிண்டர் செட்டப் வந்து இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவுல வே வேறொரு டாபிக்க நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நன்றி.